மற்றொரு அண்மை செய்தி, நெய்வேலி என்எல்சி தலைமை அலுவலகத்தில் என்எல்சி சேர்மனை அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் சந்தித்து 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், அதாவது நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக இருக்கக்கூடிய அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் சார்பில் என்எல்சி தலைமை அலுவலகத்தில் ஒரு நீண்ட நாட்களாக உள்ள இந்த முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது என்எல்சி தலைமை அலுவலகத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தற்போது மனு அளித்துள்ளனர். அதாவது கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடியவரும் கழக அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சொரத்தூர் ராஜேந்திரன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் மற்றும் முன்னாள் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் MS சிவசுப்பிரமணியன், சூரியமூர்த்தி மற்றும் என்எல்சி அண்ணா தொழிற்சங்க தலைவர் வெற்றிவேல், செயலாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் தலைமையில் தற்போது 100க்கும் மேற்பட்டோர் என்எல்சி நிறுவனத்தின் அதிபராக இருக்கக்கூடிய அந்த பிரசன்னகுமார் மோட்டுபள்ளி மற்றும் மனிதவள இயக்குநராக இருக்கக்கூடிய சமீர் சௌரிவிடம் தற்போது மனு அளித்துள்ளனர். அதாவது அவர்கள் அளித்த மனுவில் உள்ள முதன்மையான கோரிக்கைகள் என்னவென்றால், அதாவது என்எல்சியில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும், W3க்கு இணையான பணி அல்லது பண பயன் வழங்க வேண்டும். அதே போல் பார்த்தோம், அந்த நிறுவனத்தில் அதிகாரிகள் தொழிலாளர்கள் பாகுபாடின்றி அனைவருக்கும் ஒரே மாதிரியான பணி வழங்க வேண்டும். அதே போல் என்எல்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் இந்த பயிற்சிகளை அனைத்து வாரிசுகளுக்கும் வழங்க வேண்டும். அதே போல் என்எல்சியில் பணிபுரியும் தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு இந்த கேட், நீட், TNPC போன்ற எக்ஸாம் போன்ற பயிற்சிகளை அனைவருக்கும் நடத்திட வேண்டும். அதே போல் பல ஆண்டுகளாக பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த லாங் சர்வீஸ் அவார்டு, இது போல அவார்டுகளை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். அதே போல் பார்த்தோம் என்றால், தொழிலாளர்களுக்கு ஊழியர்கள் வழங்கப்பட்டு வந்த அந்த ஹாலிடே ஹோம் என்று சொல்லக்கூடிய அந்த பயன்பாட்டை திரும்பி விரைந்து கொண்டு வர வேண்டும். அதே போல தொழிலாளர்களுக்கு இந்த இருசக்கர வாகனத்துக்காக அந்த ஒரு கடன் தொகையை கொடுத்துள்ளார்கள். அது 60,000 மட்டுமே என்பது மட்டும்தான் கொடுத்துள்ளார்கள். அதை உயர்த்தி 1,50,000 உயர்த்தி வழங்கிட வேண்டும். அதே போல் பார்த்தோம் என்றால், அதிகாரிகளுக்கு வழங்குவது போல் இந்த ஃபர்னிச்சர் லோன், லேப்டாப் அந்த லோன்களையும் தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்களின் பணி நேரத்தை குறைக்க வேண்டும். அதே போல் சொசைட்டியிலிருந்து பணி நிறுவனம் செய்யப்படும் தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு மருத்துவ சிகிச்சை 2 குழந்தைகள் மட்டும் வழங்கப்படுகிறது. இதனை மாற்றி அமைக்க வேண்டும். அதே போன்று கடந்த 1997ஆம் ஆண்டு பிறகு டெக்னீஷியனாக பதவி நிரப்பப்படாமல் காலியாக உள்ளது, அதனை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட ஒரு 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்த என்எல்சி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தற்போது மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீது என்எல்சி நிறுவனம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவ்வாறு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கழக பொதுச் செயலாளர் ஆணையப்படி அடுத்த கட்ட உத்தரவு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி தமிழர் தளபதி. நெய்வேலி என்எல்சி தலைமை அலுவலகத்தில் என்எல்சி சேர்மனை அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் சந்தித்து 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர்.